நியூஸ் 80 தமிழ். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை சாலிகிராமம் பகுதியில் பத்மம் உயர்தர சைவ உணவகம் புதிதாக திறக்கப்பட்டது. இதனை திரைப்பட இயக்குனர் KS ரவிக்குமார் அவர்கள் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய அவர், கடையின் உரிமையாளருக்கும் எனக்கும் பல ஆண்டுகளாக நட்பை வளர்ந்து வருகிறது. அவரது இல்லம் ஒரு பிரம்மாண்ட உணவகத்தின் போல இருக்கும். இப்பொழுது அவர் புதிய பிரம்மாண்ட உணவகத்தை திறந்துள்ளார். சினிமா நட்சத்திரங்கள் இருக்கும் பகுதியில் இது போல பிரமாண்ட உணவுகள் இருப்பது மிகவும் சிறப்பு என்று கூறினார். பின்னர் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அளித்தார். SRM அந்த குரூப்புக்கு வந்து நிறைய அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து நிறைய பிசினஸ் அவங்களுக்கு இருக்கு. ஹோட்டல்ஸ் இருக்கு. இப்போ வந்து புதுசா வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிருக்காங்க. பத்மம் ஒரு ரெஸ்டாரண்ட் ஏற்கனவே அவங்க வெங்கட் நாராயண ரோட்ல ஓப்பன் பண்ணிருக்காங்க. அது நல்லா நடந்துட்டு இருக்கு. இது வந்து 2வது ரெஸ்டாரண்ட் பத்மம் என்ற பேர்ல. இது மாதிரி இன்னும் நிறைய பத்மம் என்ற பேர்ல வந்து ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணாங்க. இந்த 2வது இதுக்கு ஓப்பனிங்க்கு வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் கொண்டாட்டம்னு ஒரு படம் வந்து அவங்க வீட்டில் ஷூட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாசமா. அப்போ அவங்க ஃபேமிலி பூரா ரவி சார் அவங்கெல்லாம் சின்ன பசங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட இருந்து அப்போ அவங்க என்ன இருக்கா ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணமா இருக்கு. இது மாதிரி அப்ப இருந்து அவங்களுக்கு வேற SRMன்றது ஸ்டார்டிங் பீரியட் தான். ஆனா அவங்க வந்து அந்த பிசினஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும்போது அவங்க வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டு சமையல் கட்டு நான் பார்த்து என்ன உங்க வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு சமையல் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போ அவங்க காலேஜ்ல இருந்து அவங்களுடைய பிசினஸ்ல எல்லா இடத்துலயுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதுலயே இப்போ மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுக்குறாங்க. இதுல இந்த பத்மம் ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன ஸ்பெஷலா பட்டுச்சுன்னா, நான் காலம்பூர் வரைக்கும் சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால சாப்பிட்டு கொஞ்சம் சரி நான் டேஸ்ட் பண்ணேன். நான் வந்து காலம்பூர் இந்த பெசரைட் உப்புமான்னு ஒன்று, யூஸ்வலா பெசரைட் உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு ஃபேமஸ். ஆனா இங்க வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை எண்ணெயாவும் இல்லை எதுவும் இல்லை, நல்லா ரொம்ப டேஸ்டியா இருந்தது. அப்புறம் வந்து இந்த இது இடியாப்பம் பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான். வந்து பியூர் வெஜிடேரியன். ஆனா சாப்பிடுறது வந்து நான்வெஜ் சாப்பிட்றது வந்து பிடிக்கிற மாதிரி. சில நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன். ஆனா எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன். சில நாட்கள் விரத நாள் இருக்கும். சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன். கிருத்திகை, அமாவாசை, சங்கட சதுர்த்தி அந்த மாதிரி எல்லாம் வந்து வெஜிடேரியன். அந்த மாதிரி நேரத்துல வந்து இங்க வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட் மாதிரியும் தெரியும். பட் பியூர் வெஜிடேரியன். அந்த மாதிரி வாரம் இல்ல மாசம் மாசமா புதுசா அவங்க வந்து 2 டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்னைக்கு ஃபேமஸா இருந்தது வந்து அந்த இடியாப்பம் பிரியாணி அண்ட் அந்த பெசரைட் உப்புமா இதெல்லாம் சாப்பிட்டேன். என்னமோ வெஜிடேரியன்லேயே கோலா உருண்டை மாதிரி இது பண்ண போறாங்க. அதெல்லாம் சீஃப் இங்க செஃப் அவர் வந்து அதெல்லாம் நான் டேஸ்ட் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் காஃபி, நான் ஃபில்டர் காஃபி சாப்பிட்டேன். அதுதான் ஃபுல்லா சாப்பிட்டேன். ஏன்னா நான் வந்து இப்படி சாப்பிட்டு இருந்ததுனால முதல்ல டேஸ்ட் பண்ணேன். காஃபி வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஃபில்டர் காஃபி. இந்த ஏரியால வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா. நிறைய ஸ்டுடியோஸ் பக்கத்துல இருக்கு. அதனால இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்கெல்லாம் கூட நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் இந்த ஹைதராபாத்ல சட்னின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு. ஏற்கனவே ஒரு ஹோட்டல் இருக்கு. அது மாதிரி வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு IT பார்க் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சரி, அந்த நல்ல டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட் எல்லாம் போட்டு நல்ல AC எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா குளிர்ந்து இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட். நல்ல வசதியா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்களோட செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட் எல்லாம் நல்ல பெருசாக வளம் பெறணும். நிறைய ரீரிலீஸ் பண்ணல. அது நான் ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான்.
அதான் நம்ம அவங்களால பண்ணணும். நான் அவருக்கே சொல்லியிருக்கேன் இது பண்ணலாம் அப்படின்னு. அது வந்து அவங்க இஷ்டம். ப்ரொடியூசர் அதாவது அந்த ரைட்ஸ் யாரு வச்சிருக்காங்களோ அவங்க டிசைட் பண்ண வேண்டிய மேட்டர் அந்த ரீ ரிலீஸ். அதான் நான் சொன்னேன் தெனாலி ஒண்ணு எங்கிட்ட ரைட்ஸ் இருக்காரு, நான் ப்ரொடியூசர் 5 வருஷம் கழிச்சு அந்த ரைட்ஸ் எல்லாம். ஸோ நான் வந்து எனக்கு அது வந்து நான் கரெக்டா அது வந்து மறுபடியும் டிஐ பண்ணி நிறைய ஃபைட் பண்ணி அதுக்கப்புறம் பக்கா அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவேன்.